வணக்கம். இன்று தொகுதி மறுவரைவு அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாலியல் பொறுக்கி சீமான் அவர்களை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனா அவனை பத்தி டாப் நியூஸா போய்கிட்டு இருக்குது. நிறைய நியூஸ் வந்தாலுமே இவனை டைம் லைன்ல வைக்கணுங்கிறதுக்காண்டி தன்னைத்தானே அவமானப்படுத்திட்டு இன்னொரு பெண்ணையும் அவமானப்படுத்திட்டு அந்த உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு இவனுக்கு பவர் இருக்கு அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு வக்கீல் தான் இவனுக்கு வந்து வாதாடிருக்காரு. இந்த செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காப்ல. அதே மாதிரி இன்று செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது, 10 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த விஜயலட்சுமியும் வழக்கம் போல பேக் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இல்லையே, கண்ணீர் மலகெல்லாம் வீடியோ ஒண்ணு போட்டாங்க இல்லையா நேற்று? அப்படிங்களா? அது மாறுபடி வாய்ப்பு இருக்கு. அந்த பெண்ணு மனப்பூர்வமா விரும்பியது. இவனும் சீமான் சார்பா பேசுற எல்லாருமே மாமாட்ட பேச சொல்றேன், நீ கவலைப்படாதீங்க, நான் மாமாட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஒரு உறவு பாலம் வைக்கிறதுக்காக தான் பேசுறாங்க. அந்த லேடியுமே அப்படி பேசாதான் பேசுது. என்ன வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா போனை கட் பண்ணிருக்கணும். அந்த அளவுக்கு தான் அதோட அழுகையும் அதோட பேச்சுகளும் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன்றும் அந்த மனதளவுல உணர்வு பூர்வமா தான் இருக்காங்க அந்த லேடி. இதெல்லாம் ஒரு ரொம்ப பொறுக்கின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி என்னதானாலும் அவர் என்னுடைய மாமாங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பெரிய தலைவர்களாக இருக்கும், அது எந்த கட்சியினையும் கட்சியை புறந்தள்ளிட்டு தலைவர்களை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு விதத்துல அந்த தலைவர்களுடைய அந்த தரத்தை தவறாக பேசுறது, இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அண்ணன் சீமானுக்கு பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல அதிகமா இருக்கு. ஆமா ஆமா. அப்போ என்னன்னா, நீங்க கமல் கௌதமி 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லாம் பரவாயில்ல. அப்போ கௌதமி பெரிய குற்றத்தை கமல் மேல வச்சாங்க. அதாவது என்னுடைய பெண்ணோடைய பாதுகாப்புக்காண்டி நான் அவரை விட்டு விலகுறேன் அப்படின்னா, இது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய கேள்விக்குரிய உண்டாக்கும். இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ண வைக்கும். ஆனா கமல் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பேசல. அது அவர் பேசுறத இது பண்ணவே இல்லை. அவரோட நேர்வை பார்த்துட்டு கௌதமி அடுத்து கூட முறையிடல் பேசல. ஆனா இந்த அம்மா சீமான கணவன் மாதிரியே, கணவன் எப்படிலாம் திட்டுவாங்க அதே மாதிரி திட்டுது. ஆனா சீமான் இவங்களை ஒரு மனைவி மாதிரி திட்டல, ரொம்ப அசிங்கமா பாடுறது பேசுறான். அந்த மாதிரி பேசுற பொண்டாட்டி எப்படிலாம் திட்டக்கூடாது அப்படிலாம் சீமான் திட்டுறான். அதனால இது சீமானுடைய உண்மையான கதாபாத்திரத்தை அந்த திரைகளுக்கும் தாண்டி கொண்டு காமிச்சிருக்காங்க ஒரு வழக்கு அப்படின்னு. காலையில ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சுங்கிற மாதிரி இல்லையே சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டிருக்காங்களே. விஜயலட்சுமி அவர்களுடைய தாயார் உடனே கேக் வெட்டியிருக்காரு, கொண்டாடி இருக்காரு. இது போன்று அவங்க உறவினர்களோட ரொம்ப நெருக்கமா பழகி இருக்காரு இல்லையா? ஆமா. அதை பத்தி நம்ம முழு டீட்டெயிலா நம்ம சொல்றதை விட சீமானே அங்கங்கமா சொல்லி அவர் தோல் உரிக்கிறாரு. அந்த 2 மாசம் கெடு கூட கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம். எந்த கேஸையும் எவ்வளவு ஸ்பீடா இது பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கேஸை எவ்வளவு ஸ்பீடா பண்றாங்கன்னா, நான் டக்குன்னு போய்தானே ஜெயிக்க மாட்டேன். 2 மாசம் நம்ம வச்சு செய்யறதுக்காண்டி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீமானை பத்தி ஏன் இவ்வளவு டீட்டெயில் நம்ம பேச வேண்டிய இருக்குதுன்னா, பேச வேண்டிய தேவைன்னா, இவன் அந்த கலாச்சாரத்துல எதுலாம் நம்ம பேசக்கூடாதோ, பெண்களை பத்தி எப்படிதான் நம்ம குற்றச்சாட்டுகள்லாம் கேவலமா வைக்க விடாது, அவ்வளவு குற்றச்சாட்டையும் இவன் வைக்கிறான் ஒரு பெண் மேல. ஒரு பெண் மேல மட்டும் இல்ல, அந்த சமுதாயத்துல உள்ள உளவி வரும். அதாவது இப்போ ஒரு ஆண் நினைக்கிறான், ஆமாப்பா அவன் ஏன்பா அப்படி போறா, அவன் ஏன் நைட் 8 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், பஸ் வரலன்னா அவளுக்கு எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்வி. உன் பொண்ணா இருந்தா, இது உன் மனைவியா இருந்தா, உங்க அக்கா தங்கச்சி யாரா இருந்தா அப்படிங்கும்போது அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல, அவன் கேட்டதுக்கு கூடயும் பக்கத்துல ஒரு 5 பொண்களை வச்சுதான் கேட்கறான் அவன். ஆமா, அவனுக்கு அதை செட் பண்ணி வச்சுட்டு கேட்கறான். அவங்க மேல தப்பு வரக்கூடாது, நானும் பெண்களை வச்சுட்டு தான் பேசுறேன், பெண்கள் பாணியில இந்த கருத்துக்கு ஒத்துதான் இந்த பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அதான் அதுல ஒரு பெண் தான் எங்க அப்பா மாதிரி வரும் அப்படின்ட்டு போயிடுச்சு. அது எவ்வளவு தெரியல. ஏன்னா நல்ல நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய சில பெண்களும் ஆதரவாக தெரிஞ்சு பல பேரை இன்னும் 5 வருஷம் 3-4 வருஷம் கழிச்சு இதே மாதிரி, அதாவது விஜயலட்சுமி அவர்கள் போன பாதையிலே இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வீடியோ கால் பண்ணி பேசணும், சும்மா நான் பேசியிருக்கேன்,
நாங்களும் மாமா தான் பேசிக்கிறோம் 2 பேரும். எதுவா ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆடியோ இருக்கு, எத்தனை பெண்கள் அவரை பத்தி அவதூறா பேசியிருந்தாரு. அவர் இயற்கையாவே ஒரு இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஆமா, அவரை முட்டு கொடுக்கறதுக்காக கூட்டம் எப்பவுமே அவரை சுத்தி ஒரு மனித மனநோயாளி அவன் தான் வந்துட்டு. ஏன்னா பெண்கள் இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வார்த்தையில இருந்து குச்சிக்குள்ள இருந்து பிள்ளையார் தான் தூக்கிட்டு போயிட்டு உனக்கு அந்த மனநிலை வேற இருக்கா? இருக்கு. டேய், தமிழ்நாட்டுல ஒரு வயசான பாட்டிய ரேப் பண்ணாலும் அதுக்கு தண்டனை உண்டு, சரியா? என்னமோ இதுக்கு தண்டனை கொடுங்க, அதுக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இது நியாயஸ்தலம். அத அவங்க விபச்சாரியா இருந்தாலும் அவங்க என்னதான் சரியா அந்த தொழில ஈடுபட முடியும். அவங்க விருப்பம் இல்ல அப்படின்னா அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னா, நீ விபச்சாரினா பெண்கள் மட்டும் பண்றது விபச்சாரி, இவன் போனா இவனுக்கு பேர் என்னது? அதே பேரு தானே. ஆமா, திருச்சி சூரிய சொன்னாப்புல நீ செந்தமிழ் சீமான் இல்ல பேட்ட சீமான் இப்ப போட்டிருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி சரி விஜயலட்சுமி அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க, இவன் திமுக அரசாங்கத்தை பேசுறப்பதான் இந்த புகார் வருதுன்னு வேற குற்றச்சாட்டு வைக்கிறான். இப்ப இது எல்லாமே சேர்ந்து அவனுடைய அரசியல் வாழ்க்கையே காணாம போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பாடு வச்சுதானே இப்ப மீடியா முன்னாடி நிக்கிறான். செத்தரிட்ட நான் வர முடியாது, என்ன செய்வீங்க அப்படின்னா 8 மணிக்கு போய் நிக்காங்க. அதுக்கு வாய்ஸ் எல்லாரும் வந்துருங்க, நான் ரொம்ப புரட்சி பண்ணிட்டு போறாரு ஜெயிலுக்கு. வாட்ஸ்அப் எல்லாம் பாக்கல, அண்ணன் வந்ததுன்னு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துல இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காங்க அப்படின்ட்டு. கூட்டம் கூடியிருக்காங்க 2 நாளா மெசேஜ் பாக்குறதானது எங்களுக்கு தானே. நீ என்ன வாய்ஸ் போட்ட எத்தனை பேர்த்த கலர்ன, அதுவே அந்த கூட்டம் எப்படின்னா ஒரு சந்து மாதிரி இருக்குப்பா, ரோடு நடந்துருக்கு 2 பக்கம். அப்ப கூட்டம் கூடுற மாதிரி தான் தெரியும். ஒரு 100 பேர் கூடியிருப்பாங்க, அவங்களும் யோக்கிய தெரிஞ்சுதான் கூடியிருப்பாங்கன்னுட்டு இன்னும் காசு கொடுத்து பெண்கள் எல்லாம் வர வச்சிருக்காங்க. அதுக்கு கத்துனாங்க, அம்மா ஐயான்னு கத்துனுச்சு, அதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அந்த விஜயலட்சுமி அம்மாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போயிருக்கும். அதனால அவன் இன்னும் ரிலீஃப் ஆகலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா அடுத்தடுத்து வழக்குகள் ரெடியா இருந்திருக்கு, உள்ள போவும் வச்சு செய்யறதுக்கு நிறைய வழக்குகள் ஷார்ப்பா இருந்திருக்கு. இது தப்பிச்சிட்டா அப்படிங்கிற நினைக்கிறேன். 2 மாசம் இன்னும் அவன் வாயிலிருந்து என்ன உலகங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லி செயலிருக்கு. இந்த 2 மாசம் தம்பி உனக்கு என்ன இருந்தாலும் அண்ணனை அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க நினைக்கிறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு ஆரம்பிச்சிருக்காரப்பா. இல்ல அண்ணா இப்ப இந்த ஒரு நிலைமையில அவர் அரெஸ்ட் ஆகணும்னு அந்த ஒரு பரபரப்பு புரிஞ்சுக்கிட்டாரு. இதை விட பெருசா ஏதாவது பண்ணுவாரு. பெரியாரை பத்தி பேசினாரு இல்லையா, இந்த வருண் அவர் நாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா டக்குன்னு ஏதாவது தூக்கி பெரிய அடிச்சு அந்த குற்றத்துக்காக தான் நான் கைதான அப்படின்னு ஒரு பரபரப்பு பண்ணாரு. நீதிபதியே கேள்விக்குறியாக்கி நீதிபதியை நான் வாதம் பண்ணனால நீ உள்ள தூக்கி போட தவிர இந்த பாலியல் நீ உள்ள தூக்கி போட்டுறாதாங்கிற மாதிரி என்ன அவன் ஓடிட்டு இருந்தாலும் ஏர்போர்ட்ல வச்சுட்டு அவன் நீதிபதியை வம்புழுக்கான். நீதிபதியே வம்புழுக்கானா அப்ப அவன் பின்னாடி யாருன்னு செயல்படுறான் அப்படின்னு கேள்வி கேட்க. இன்னொன்னு அவன் மனநோயாளி, அவன் யாருமே இப்படிதான் பேசுவான், அது ஒரு பாயிண்ட். 2வது அவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு பின்புலங்கள் அவனுக்கு வெயிட்டா இருக்கு. இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்துல இவன் சொன்ன வார்த்தைகளை அங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் சரியா இல்ல. ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணா கண்டிப்பா உச்சநீதிமன்றமும் ஆப் அடிச்சிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மோடி கையால அவார்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு, அவனையும் வச்சு செஞ்சிச்சு உச்ச நீதிமன்றம். அவர் ரொம்ப நல்லா ஒரு அருமையான கேள்வி, சீமான் மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு பெண்ணை கூப்பிட்டுட்டு உங்க அப்பா அம்மா ரூம்ல இருக்கும்போது 1 மணி நேரம் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது ஒரு மைக்ல கேட்கறான். பப்ளிக் மீட்டிங் மாதிரி இருக்குது, அதுல மைக்ல கேட்கறான். அவர் ஜட்ஜி மாதிரி அவனை உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா மோடி கையால அவார்டு வாங்கியிருக்காங்களா, அதனால கேக்குறாங்க. அவன் ஹிந்தியில கேட்கறான், அந்த லேடி திணறது. கேரளா லேடி போல. ஆமா, இத சோசியல் மீடியால வச்சு அவன் சமைச்சு துப்பிட்டாங்க. பட்டாக்கு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு அவனை அடையாளவே ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, அடிக்கதான் செய்யல, அந்த அளவுக்கு மண்டல கொட்டி அடிச்சு விட்டுருச்சு. சோ தெரியுது, ஹிந்தி தெரியுது, அதனால ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி தானே இதுன்னு சொல்லி இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். பக்கத்துல சவுத் இருக்காருல்ல, அவளுக்கு 7-8 லாங்குவேஜ் தெரியுமாமே. யாருக்கு? நம்ம சவுக்கு தான். அப்படியா? சவுத் சங்கரா? ஆமா, சைக்கோ சங்கரா இப்போ 2 பேரும் தொடர்புல இல்ல, ஆனா சிறை கூட்டாளிகள்ல கண்டிப்பா கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஜெயலலிதா வெளியே வரப்ப எவ்வளவு கூட்டம் இருந்தது, அதே மாதிரி இல்லவா கூட்டம் இருக்கிறது அப்படிங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் மூலமா அண்ணன் சிவாரிசுல ஒரு சீட்டு வேணும். ஆமா, அந்த சீட்டு இவன் பெரிய குக்கியா ஒண்ணு போட்டிருக்கான், பெரிய மீனுக்கு ADMK ஒண்ணு போட்டிருக்கான். சின்ன தூரியா சரி ஏதாவது புழு போட்டு விடுமேனு சீமான் சைடு போட்டு விட்டுருக்கான்.
கண்டிப்பா இவனை கையில் எடுக்க மாட்டான். கையில் எடுக்க மாட்டான். ஏன்னா இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி தமிழ்நாட்டு பிரசாந்த் கிஷோரே அவர் தான் எல்லாருக்கும் ஒரு நிர்ணயம். இது மாதிரி பெண்களை வந்து தொடர்ந்து அவதூறு பேசி பெண்களை இழிவுபடுத்துற வேலையை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு பெண்களே செருப்பழிச்சு அடிக்கிறக்கூடிய காலம் ரொம்ப அருகில் தான் இருக்குது. வரும். இந்த கேஸ்ல இருந்து வெற்றி பெற்றாலும் உன் வாயாலே நீ அகப்படுவாய். நன்றி, வணக்கம்.